அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பயங்கரமா பேக்கிங்லாம் பண்ணிட்டு எங்க கிளம்பிட்டுருக்கோம் அப்டின்னா, குன்னூர் போகுறதுக்காக தான். ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு ட்ரிப் போலாம் அப்டின்னு சொல்லிட்டு குன்னூருக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அங்க தான் நம்ம இப்ப போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நாங்க வந்து திருப்பூர் போயிட்டோம். அங்க போயிட்டு என் நாத்தனார் ஹஸ்பண்ட் அவங்க பசங்களலாம் கூட்டிட்டு போலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து சில இஷ்யூஸ்னால கொஞ்சம் லேட்டா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க வந்து முன்னாடியே கிளம்பிட்டோம். குன்னூரில் வந்து 2 வில்லா புக் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போயிருந்தோம். அங்கே போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போய் செக்இன் பண்ணதுமே ஒரு காஃபி ஒன்று கொடுத்தாங்க. அந்த சூப்பரான நேச்சரோட ஒரு காஃபி ஒன்று குடித்தாச்சு. குடிச்சிட்டு ரூம் பார்க்குறதுக்காக வில்லா பார்க்குறதுக்காக நாங்கள் அங்கே போயிட்டோம். நிஜமாவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா வந்து குன்னூரோட டெட் எண்டில் வந்து இந்த வில்லா வந்து இருந்தது. எங்களுக்கு ஆக்சுவலாக அங்கே போயிட்டு செக்இன் பண்ணுற வரைக்குமே தெரியாது. இல்லை நைட் வரைக்குமே தெரியாது. இது வந்து அவ்வளோ டேஞ்சரான பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு. வில்லா புக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் ஒரு வில்லா வந்து இப்போ நம்ம பார்த்தது. இன்னொரு வில்லா பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆசையாக இருந்தது. அதனால் அங்கேருந்து நடந்து கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருந்தது. அங்கே கொஞ்சம் தூரம் இல்லை, கொஞ்சம் ரொம்ப தூரம்னே சொல்லலாம். ஏன்னா மலைன்றதுனால உங்களுக்கு வந்து படி நிறைய கட்டி வச்சுருந்தாங்க. இறங்குறதுக்கும் ஏறுறதுக்கும் ரொம்ப ஹைட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 படி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இறங்கி ஏறுற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. அசோசியை தூக்கிட்டு இவ்வளோ தூரம் நடக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ஏறி அந்த வில்லாக்கு வந்தாச்சு. ஆனால் நிஜமாகவே சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தது ஒருத்தனே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸு. நிஜமாகவே அந்த நேச்சரோட அந்த ஒரு வியூ பாயிண்ட் வந்து செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். Chasing my dreams, dropping everything I once worked so hard. என்னோட நாத்தனார் ஹஸ்பண்ட்லாம் வராங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க வந்து கால் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போயிட்டு ரிசீவ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அகெயின் ரிசப்ஷனுக்கு போயிட்டு அவங்கள போயிட்டு பார்த்துட்டு ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு அங்கங்கே ஃபோட்டோஸ் கிளிப்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் திரும்பவும் வந்து வில்லாக்கு கிளம்பிட்டோம். வில்லாக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் பாட்டுக்கு போட்டிலாம் விளையாடி கேம்ஸ்லாம் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தோம். அது எல்லாம் இதில் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும். அதனால வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் கட் பண்ணிட்டேன். நாங்கள் எல்லோரும் இந்த பக்கம் விளையாடிட்டு இருந்தோம். அந்த பக்கம் குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, இவங்க வந்து அவங்களுக்கு கூட்டி விடுறது, அவங்க வந்து இவங்களுக்கு கூட்டி விடுறதுன்னு விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்குவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த வில்லாவில் வந்து ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, ரூம் சர்வீஸ் கிடையாது. ஒரு ஃபுட்டு சாப்பிட்றதுனாலும் சரி, இல்லை ஒரு காஃபி குடிக்கிறதுனாலும் சரி, நம்ம தான் அங்கே போகிற மாதிரி இருந்துச்சு. என்ன கேட்டால் நான் அது ஒரு பெரிய மைனஸ்னே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, புக் பண்ணும்போதே 6 மணிக்கு மேலே ரூமை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, இந்த மாதிரி இடத்துலலாம் சொல்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கேஷுவலாக இருந்துட்டோம். ஆனால் நைட்டு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரூம் சர்வீஸ் கிடையாது, நீங்கள் தான் இங்கே வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து
டின்னருக்கு வந்து இங்கேயே சாப்பிட்டுட்டு திருட்டு வந்து 8 மணிக்கு வந்து நாங்கள் ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். அங்கேருந்து வந்து அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு எங்கள் எல்லாருக்குமே பயம். ஏன்னா சிறுத்தை வருங்கிறாங்க, நீங்கள் வெளியில் உட்காரக்கூடாதுங்கிறாங்க, உள்ளே போய் உட்காருங்கங்கிறாங்க. எங்களுக்கு பயங்கர பயமாயிடுச்சு அவங்க சொல்லும்போது. குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு ரொம்ப டேஞ்சரான பிளேஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் யோசித்தோம். ஏன்னா அது வந்து குன்னூரோட டெட் எண்டில் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே காடு தான். அங்கேருந்து வந்து அனிமல்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயன்படுத்திட்டாங்க. நாங்கள் வந்து இந்த வீட்லேயே தான் வந்து தங்கியிருந்தோம். அங்கேருந்து அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு பயங்கர பயமாயிடுச்சு. அதனால் அங்கே போகலை. இதே வீட்டில் எல்லோரும் ஒன்றா தங்கிட்டு மார்னிங் வந்து கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். Water splashes over fur coat, and the driver flipped me off like that was my fault. Today may not be my day, but alright. அங்கேருந்து வந்து நாங்கள் காரில் தான் போயிருந்தோம். என் நாத்தனாரோட ஹஸ்பண்ட் அவங்க காரில் வந்து நாங்கள் வந்து பிளாக் தண்டர் போயிட்டு இருந்தோம். Let's laugh by taking shortcuts while I wonder, will I ever meet the Eiffel Tower? Today may not be my Black Thunder my day, but alright. Every day, same old thing, yeah. Go. உள்ளே போய் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு பேக்லாம் கொஞ்சம் செக் பண்ணாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். ஒரு அடல்ட்டுக்கு டிக்கெட் எவ்வளோ வந்ததுன்னா 990 வந்தது. உள்ளே போனதுமே அசோசி எதை பற்றி கவலைப்படல. அதே ட்ரெஸ்ஸோடையே உள்ளே இறங்கிட்டாங்க. ஆக்சுவலாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இறக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே அவங்களுக்கு ஆவல் தாங்கலை. ஏன்னா சும்மா வாட்டர்னாலே அவங்க போய் விளையாடுறதுக்கு தான் பார்ப்பாங்க. இங்கே ஃபுல்லாகவே வாட்டர் ரைடாக இருந்தது. அவங்களுக்கு எதுவுமே கையிலே பிடிக்க முடியல 2 பேரையும். நாங்களும் ஃப்ரீயாக விட்டுட்டோம். அவங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. Goes another start, and as usual, right here, all I got. Almost there, but out of touch, me and girl like we're like friends forever. ட்ரிப் நாங்கள் போகிறதுக்கு காரணமே அசோசி அந்த குட்டீஸ் தான். அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் போனோம். நிஜமாகவே நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. அதுவும் அந்த தண்ணியில் விளையாடும் போது அந்த குட்டி குட்டி க்யூட் ஃபேஸஸ் பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அசீம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் தண்ணியை பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அதனால் அவனை விட்டுட்டு அஸ்வான் வந்து சொல்லவே வேணாம். கடைசி வரைக்குமே அவர் பயங்கரமாக ஜாலியாக இருந்தார். அசீம் கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் தண்ணியில் இறங்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் ரைடெல்லாம் போக ஆரம்பிக்கும் போது போகலான்னு சொல்லிட்டு போகும்போது பயங்கர மழை வந்துடுச்சு. நிற்கவே இல்லை, ஃபுல்லாக மழையாக இருந்துச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறமும் பசங்களை வந்து தண்ணியில் வச்சுட்டு வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். பிளாக் தண்டருக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா திருப்பூருக்கு தான் போயிருந்தோம். திருப்பூருக்கு போயிட்டு டூடி ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம். எதனால் அப்படின்னா என்னோடய குழந்தனார் ஒய்ஃப்க்கும் அன்றைக்கி வந்து ஆனிவர்சரி. ஸோ சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து கேக் வாங்கிட்டு போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு அங்கே குட்டியாக ஒரு செலிப்ரேஷன் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக எங்களோட இந்த ட்ரிப் பிடிச்சிருந்துருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Today may not be the day, it's alright. Alright. Calling nature forces up in sci-fi. Got my fingers crossed to find a perfect rhyme line. Today may not be the day, it's alright. Oh, every day, same old thing, yeah, go ahead. Roll up sleeves, don't hesitate. Take a stand, 'cause got a feeling I'ma get it right this time.